ஸ்ட்ரெச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோயர் பேக்கை பெண்ட் பண்றது ஆர் நீயை ஃப்ரண்ட்ல போறது, இந்த மாதிரி ஃபார்ம்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஜுரி கண்டிப்பா ஆகும். டெட்லிஃப்ட் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். எடுத்த உடனே ஹெவியான வெயிட்ஸ் போகாம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து ஃபார்மை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு ஷோல்டர் வித்துல நின்னுக்கோங்க. நின்னுட்டு செஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. செஸ்ட் அப் பண்ணும்போது உங்க லோயர் பேக் ஸ்ட்ரெயிட் ஆகும். டெட் லிஃப்டிங் வித் ஒரு இன்ச் மூவ்மெண்ட், அதாவது உங்க ஹிப்பை பின்னாடி தள்ளுறது தான் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஸ்ட் அப் பண்ணிட்டு உங்க ஹிப்பை மட்டும் பின்னாடி தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லோயர் பேக் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். நீங்க செஸ்ட் அப் பண்ணாம பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோயர் பேக் பெண்ட் தான் ஆகும். ஸோ செஸ்ட் அப்ல வச்சுட்டு பெண்ட் பண்ணீங்கன்னா ஃபார்ம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கீழே உங்க சின் மசில் வரைக்கும் நீங்க கீழே போனீங்கன்னா ஒன்ஸ் அப் வந்துடலாம். உங்க குளூட்ஸை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏஞ்சி நின்றுவீங்க. இதாம ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு வெயிட்ஸை எடுங்க. எடுத்த உடனே வெயிட் ஹெவியா தான் போடுவேன்னு சொல்லி போட்டீங்கன்னா கண்டிப்பா இன்ஜுரி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்ல ஃபார்மை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராட் எடுங்க. அதுக்கப்புறம் பிளேட்டை லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு கோட்ல பார்ப்போம்.